50 வருட அரசியல் நீங்களும் சொன்னீங்க. ஒரு பாப்பா கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவங்க அப்பா பேர சொல்லி நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க. அந்த 50 வருஷ அரசியல் பாண்டிங்க. ஒரு செம்பட்டின்ற ஒரு கிராமத்துல ஒரு பாப்பா பேசுறது அவங்க அப்பா பேர சொல்லி, அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்ற அளவுக்கு கனெக்டிங்கா மக்களோட. எனக்கு இந்த தொகுதியில் 3 தலைமுறையாக எனக்கு தெரியும். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க தாத்தாவும் தெரியும். 3 தலைமுறையை நான் பழகி வச்சுருக்கேன். பெரும்பாலும் எல்லா ஊரில் இருக்க என் வயது ஒத்தார்கள், என் வயது கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களாம் எனக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது. ஆகவே அந்த பிள்ளைகள்லாம் இவங்கெல்லாம் பழக்கம் இருக்கும். இவன் செவரேறி குச்சா, அவளை காப்பாற்றி விட்டோம். சரி தானே? எப்படி இருக்குங்க ஐயா? கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேல தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொகுதி, உங்கள் மண். என்ன சொல்றாங்க? ஒரு அமைச்சர் நீங்க, எம்எல்ஏவா இந்த தொகுதிக்கும் அமைச்சராக நீங்கள் பட்டா கொடுப்பதில் சிஎம்ஏ உங்களை பாராட்டி எல்லாம் பேசியிருக்கார் உயர்வா. இந்த தொகுதிக்கு கேகேஎஸ்எஸ்ஆர் என்ன செய்திருக்கிறார்? அந்த மக்கள் உங்களை மீண்டும் அங்கீகரிக்க வேண்டும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த தொகுதியில் நிறைவாக செஞ்சுருக்கேன். என் மனசுக்கு நிறைவாக குடி தண்ணி, ரோடு, பஸ்ஸு, கட்டடங்கள் எல்லாமே நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்கேன். பொது காரியங்களும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லோரும் என்னை நம்ம எம்எல்ஏ தான் நினைப்பாங்க ஒழிய கட்சி பார்க்க மாட்டாங்க. நம்ம எம்எல்ஏ நம்ம அண்டாச்சு. அதுதான் இந்த தொகுதியோட நிலவரம். அதுதான் 4 முனை போட்டியா இருக்கு களம். வாக்குகள் அங்கேயுமே பிரியும். ஆனால் அருப்புக்கோட்டைனா நான் தான் உங்களுக்கு கனெக்டிங், எங்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்டாகணும், நானும் கடைசியாக உங்ககிட்ட தான் நின்றாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மக்களினுடைய பிணைப்பு, நெருக்கம், ஐயாவை சந்திக்கக்கூடிய இடத்துல இன்னமும் என்ன, நீங்கள் ஒரு அமைச்சர் உயரத்தில் இருக்கீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும், அந்த பாண்டிங் இருக்கா மக்களோடு? என்னைய கரெக்டாக காலையில் 7 மணிலேருந்து பார்க்கலாம். 7 மணிக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் காலையில் மத்தியானம் சாப்பிடாமல் போக முடியாது. சாப்பிட்டு தான் போக முடியும். ஒரு கனெக்ட் ஒரு பாந்திதம், அதாவது ஒரு உறவு. அவன் வந்தான் போனால் ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா கிடையாது. என் கூட என்னை வந்து பார்க்க வந்தாங்க, அந்த காரியம் முடிஞ்சது. நீ பசியாடுறியா, போ சாப்பிட்டு போ. இது எனக்கு ஒரு நீண்ட காலமாக இது ஒரு இது. அந்த உறவு நமக்கு அப்படி நிற்கும். அண்ணாச்சி வீட்டு போவோம், இல்லாட்டாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உறவு எனக்கு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 50, இந்த மாவட்டமே தொகுதி மட்டும் இந்த மாவட்டத்தில் 50 வருஷமாக நான் தான் கிரவுண்டில் இருக்கேன். எத்தனையோ ஒரு வந்திருக்காக போயிருக்காங்க. ஆனால் நிலையாக இருக்கிறது நான் தான் இருக்கேன். இந்த எலெக்ஷனுக்கு பின்னாலே நிலையாக இருக்க போகிறது நானாக தான் இருப்பேன்.